இடுக்கி மாவட்டத்தில் கடந்த தினம் இரவு பெய்த பலத்த மழை மற்றும் காற்றினால் பரவலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. சாந்தன்பாறை மற்றும் பூப்பாறை பகுதியில் உள்ள பல தொழிலாளர்கள் குடும்பங்களின் வீடுகள் சேதமடைந்துள்ளன. வீட்டின் மேற்கூரை காற்றினால் தூக்கி வீசப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து தொழிலாளர்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். HML கம்பெனியில் தொழிலாளிகள் தங்கியுள்ள லயன்ஸ் குடியிருப்புகளின் மேற்கூரைகள் காற்றில் சேதமடைந்தன. பலத்த காற்றுடன் பெய்த மழை வீடுகளுக்குள் தண்ணீர் நுழைந்தது. இதனுடன் வீட்டு உபகரணங்களும் பொருட்களும் சேதமடைந்தன. பல குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற முடியாத நிலை ஏற்பட்டது. இப்பகுதியை சேர்ந்த ஆறுமுகம், சுந்தர், லீலா, முருகன் போன்றவர்கள் உட்பட உள்ள ஏராளமான தொழிலாளிகளின் வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்தன. மேற்கூரையின் சீட்டுகள் பறந்ததோடு மழை வெள்ளம் வீட்டிற்குள் நுழைந்தது. அன்றாட உபயோகப் பொருட்களும் எலக்ட்ரிக் உபகரணங்களும் உட்பட ஏராளமான பொருட்கள் சேதமடைந்தன. அதிகமானவர்கள் வேறு இடங்களுக்கு மாற வேண்டிய நிலை ஏற்பட்டது. பன்னியாறு எஸ்டேட்டில் பூப்பாறை டிவிஷனில் உள்ள லயன்ஸ் பகுதிகள் தான் அதிகமான நாச நஷ்டம் ஏற்பட்டது. 9 மணிக்கெல்லாம் பயங்கரமான மழையும் காற்றும் பயங்கர காற்று, ஓடெல்லாம் கம்ப்ளீட்டாக பிஞ்சு தெரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு போனதுனால டிவி, வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு. பயங்கர சேதம். அது சர்க்கார் எதனாலும் ஒரு உதவி, டிவி, வாஷிங் மிஷின் எல்லாமே போச்சு. ഞങ്ങൾക്ക് ഒന്നും പറ്റത്തില്ല. ഞങ്ങൾ അകത്തൊന്നും ഇറങ്ങിയിട്ടില്ല. കുട്ടിയൊക്കെ അപ്പുറത്തെ വീട്ടിലായിപ്പോയി ഇടമാരി. சுமார் 120 குடும்பங்கள் தங்கியுள்ள இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஆட்கள் உள்ளனர். 62 வருடங்களாக பழமையுள்ள கட்டிடத்தில் தான் இவர்கள் வசித்து வருவது. இதனுடன் கீறல்கள் விழுந்த ஆபத்தாக மாறிய கட்டிடங்கள் பலத்த காற்றிலும் കൂടുതൽ ആപത്தாக മാറിയുള്ളன. ഒരു 2 പേർക്ക് പോലും താമസിക്കാൻ സ്ഥലമില്ലാത്ത സ്ഥലത്താണ് അവരും അവരുടെ കുട്ടികളും അവർ വിവാഹം കഴിച്ചു കൊണ്ടുവന്ന പെൺമക്കൾ അടക്കമുള്ളവർ താമസിക്കുന്നത്. അപ്പോൾ ഇതിനൊരു ശാശ്വതമായ പരിഹാരം ഗവൺമെൻറ് ഏതാണ്ട് 10 കോടി രൂപ ഈ തൊഴിലാളി ക്വാർട്ടേഴ്സുകൾ ശരിയാക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട് പണം അനുവദിച്ചിട്ടുണ്ട്. അത് 60% ഗവൺമെൻറ്റും 40% കമ്പനിയുമാണ് ആ തുക മുടക്കേണ്ടത്. ആ തുക മുടക്കിക്കൊണ്ട് ഈ തൊഴിലാളികളുടെ ജീവിതത്തിൻ്റെ സുരക്ഷിതത്വം, അവരുടെ കുട്ടികൾക്ക് സുരക്ഷിതത്വം ഉറപ്പുവരുത്തുന്നതിന് വേണ്ടിയിട്ടുള്ള നടപടികൾ കമ്പനിയുടെ ഭാഗത്ത് നിന്നുണ്ടാവണം. ഇനിയും വളരെ ദുർബലമായാണ് ഈ ക്വാർട്ടേഴ്സുകളെല്ലാം ഇരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് അടിയന്തരമായി ഗവൺമെൻറ്റും അതുപോലെ തന്നെ കമ്പനിയും ഇടപെട്ടുകൊണ്ട് ഇതിനൊരു പരിഹാരം കാണണമെന്നാണ് ഞങ്ങൾക്ക് ഇതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടത്. அடிப்படை வசதிகள் ஒன்றுமில்லாத நிலையில் இடிந்துவிடும் நிலையிலுள்ள கட்டிடங்களில் குறுகிய அறைகளில் தான் 4-5 பேர் அடங்கிய குடும்பம் வசித்து வருகிறது. மழையும் காற்றும் காரணம் இந்த துயர நிலை அதிகரித்துள்ளது. குழந்தைகளும் വയതാനവர்களுം ഉൾപ്പെടെ ഉള്ളവர்கள் കൂടുതലാக തുയരം അനുഭവിച്ചു വരുகின்றனர். ഈ HMLന്റെ ഏകദേശം നമ്മുടെ പൂപ്പാറ ഡിവിഷനിലെ 21 ലൈൻസും ഉണ്ട്. 60 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് പണിത ലൈൻസുകളാണ്. നാളിതുവരെ ഇതൊരു നവീകരണമോ ഒന്നും ചെയ്യാതെ ഇവിടുത്തെ തൊഴിലാളി എന്ന് പറഞ്ഞാൽ വലിയ ദുരിതത്തിലാണ് ജീവിച്ചു പോകുന്നത്. ചെറിയ മഴ പെയ്താലും വീട്ടിനകത്ത് വെള്ളം ചോരുന്ന ഒരു അവസ്ഥ. അതുപോലെ നിങ്ങൾ കണ്ടു കാണും, ഇവിടെ മൊത്തം ഈ ലൈൻസൊക്കെ എന്ന് പറഞ്ഞാൽ ഡ്രെയിനേജ് മുതൽക്കൊണ്ട് പഞ്ചായത്തിൽ നിന്ന് അത്യാവശ്യം കാര്യങ്ങളൊക്കെ മെയിൻ്റെനൻസ് ചെയ്ത് കൊടുത്താലും കമ്പനി ഇത് നല്ല രീതിക്ക് കൊണ്ടുപോകാനോ ഒരു ശ്രമവും എടുക്കുന്നില്ല. തൊഴിലാളികളുടെ ഒരു അവസ്ഥ എന്ന് പറഞ്ഞാൽ ഭയങ്കര ദയനീയം. பஞ்சாயத்து மக்கள் பிரதிநிதிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பாதுகாப்பான தங்கும் வசதிகள் ஏற்படுத்தி பழைய கட்டிடங்கள் சீரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொழிலாளிகளும் முன்வந்துள்ளனர். இடுக்கியில் காலநிலை பிரச்சனைகளுடன் இதுபோன்ற துயரங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் தொழிலாளி வீடுகளின் அடிப்படை வசதிகள் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முழுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.